ஆபரேஷன் பேப்பர் கிளிப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இரண்டாம் உலகப் போருக்கு பின் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக வளர்ந்து உலகின் வல்லரசுகளாக மாறின. இது எப்படி சாத்தியமானது? இதன் பின்னால் இருக்கும் ரகசியத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் அமெரிக்கா ரகசிய திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. அதன்படி 1600 நாசி ஜெர்மன் அறிவியலாளர்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டனர். கைதிகளாக அல்ல, மாறாக அவர்களுக்கு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவர்களின் குற்ற பின்னணி அளிக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புகளில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்களில் முக்கியமாக விஞ்ஞானி வெர்னர் ஃபொன் பிரவுன். இவர் ஹிட்லரின் V2 ராக்கெட் திட்டத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர். அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு பயன்படும் சாட்டர்ன் ரக ராக்கெட்களை இவரை கொண்டு வடிவமைத்தது. அதேபோல ஜெர்மன் நாசி சிறைச்சாலைகளில் கைதிகளின் மீது அபாயகரமான பரிசோதனைகளை மேற்கொண்ட டாக்டர் கர்ட் ப்ளோம் அமெரிக்காவுக்காக உயிரி ஆயுதங்களை வடிவமைத்து கொடுப்பதில் முக்கிய பங்காற்றினார். மேலும் விண்வெளி மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஹுபர்டஸ் ஸ்ட்ரோக்ஹோல்ட் மனிதர்களின் மீது பல முறையற்ற பரிசோதனைகளை நாசி ஜெர்மனியில் மேற்கொண்டவர். போர் குற்றவாளிகளை அமெரிக்க தன் சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொண்டதை சோவியத் யூனியனுக்கு எதிரான போர் என நியாயப்படுத்தியது. சோவியத் யூனியனும் அமெரிக்காவைப் போலவே நாசி விஞ்ஞானிகளை கொண்டு ஆபரேஷன் ஓசோவியாக்கிம் என்ற பெயரில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தது. பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இந்த உண்மை 1970 வெளியிடப்பட்டது. உலக நாடுகள் மொத்தமும் இந்த தகவல் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாருங்க, அமெரிக்காவோட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால எவ்வளவு மோசமான வரலாறு இருக்குன்னு. மேலும் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.